ஹாய் காய்ஸ், இனி நம்ம பார்க்க போது பொரோட்டோ ரெஸ்டாரண்ட் எபிசோட் நம்ம 7 கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண அந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பொரோட்டோவும் சிக்கடாவும் பேசிப்பாங்க. ஏன் கொஞ்ச நாள் இந்த மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி மாறுறாங்கன்னு சொல்ல, சிக்கடா எனக்கு என்ன தான் தெரியும், அதை பார்க்குறதுக்கு ஏதோ லூஸ் மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் தெரியுது என் கண்ணுக்கு மட்டும். ஏன் உங்கள் கணக்கெலாம் தெரிய மாட்டேங்குது சொல்ல தெரில, அது உங்கள் கண்ணாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் யோசனை இருப்பாங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இனாட்டான்ற பாருங்கள் என்னன்னு பாருங்கள். சரி ஸோ அதாவது அன்னது சடராவா, ஆமாம் சடரா, அந்த பர்பிள் கலர் ஹேர் வச்சுருக்கிற பொண்ணு, அப்புறம் அந்த குண்டாக இருக்கிறோம்ல அந்த பொண்ணு, குண்டு பொண்ணு தெரிஞ்சு இந்த எபிசோட்லனா அது சோச்சுன்னே நான் நோட் பண்ணேன். சோச்சோவும் அந்த பொண்ணோட பேர். சரி அதை விடுங்க. சோ பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமா, யார் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்ல, அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே கிளாஸை காமிச்சா அந்த பொண்ணு சொல்லணும், நான் கொஞ்சம் இலஸ்டேன்னு. சரி என்ன சொல்கிறீங்க, உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்ல, அந்த பொண்ணு வேறு சாப்பிடுமா, நம்மளுக்கு வேற கால தெரியாது சாப்பிடுன்னு எல்லோரும் யோசிப்பாங்களா. ஏன் நான் ஒளியாக இருக்கிறதுனா எல்லோரும் பார்க்குறீங்க, நான் குண்டா தானே எனக்கு அழகு, நான் குண்டா காமிப்பேன்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா பொரோட்டோ அண்ட் மிட்சுகே அண்ட் சிக்கடா பேசின்னு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது, அப்புறம் என்னத்தை பேசுகிறாங்கன்னு புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோச்சோ பொண்ணு போய் அந்த கடையில் போய் சிப்ஸை தேடின்னு இருக்கோம். எந்த சிப்ஸ் எடுக்கலாம், கீழே புதுசாக ஒரு ஃப்ளேவரில் ஒரு சிப்ஸ் கிடக்கும், இதை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோன்னான்னு அதுக்குள்ளே மெயின் வயசு. ஸோ அப்படியே நடந்து போவாங்களா, அந்த அதை சாப்பிட்டு வா 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 நல்லா இருக்காத மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துது. வாட் அ நைஸ் சிப்ஸ், இந்த மாதிரி சிப்ஸை நான் உலகத்துலேயே சாப்பிட்டதில்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு அந்த பொண்ணு பாட்டும் சொல்லி நடந்து ஒன்று வருமா. ஆமாம் நீ இந்த சிப்ஸ் தான் சாப்பிட்டது இருக்கான்னு சொல்ல, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பர்பிள் கலர் ஹேர் வச்சுருக்க பொண்ணு சொல்ல யாரோ பின்னாடி இருக்காங்க. அந்த சோச்சோ பொண்ணு ரெஸ்பாண்டிங் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு பெரிய சத்தம், என்ன சத்தம்னு போய் நம்ம பசங்களாம் போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சோச்சோ பொண்ணு ஒரு பையனை கழுத்துலேயே தூக்கி வச்சுன்னு இந்த பொண்ணு அந்த பொண்ணுங்களாம் சொல்லுவோம், இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு. நம்ம பொரோட்டோ கேட்பா, சிக்கடா சொல்லுவான், இவன் எதுக்கு ஃபாலோ பண்ணுறான்னு போய் கேள்றாரு பொரோட்டோ பண்டையான்னு சொல்லுவானா. இந்த பொண்ணு எல்லாரும் கேட்டு சொல்ல மாட்டான். பொரோட்டோ டேய் போய் கேள்றாடு வேணா பொரோட்டோவில். சரி கேட்குறேன். அவளை தீவிர விசாரிக்கிற மாதிரி எதுக்குடா ஃபாலோ பண்ணுறேன் இப்படி டபுளாக பேசிகிட்டு இருப்பா. சொல்லு யார் எதுக்குடா ஃபாலோ பண்ணுறேன்னு அவளை என்னத்தை சொல்ல அதை சோச்சா பொண்ணு ஓட்டேன் நான் தான் அவளை என்னையா ஃபாலோ பண்ணுறான், நான் தாண்டா இந்த உலகத்தில் இருக்கிறேன் அழகாக நான் பொண்ணுன்னு. இல்லை தப்பு நான் ஃபாலோ பண்ணி இந்த பர்பிள் கலர் யார் வச்சுருக்க போட்டுதாயா அப்படின்னு நான் வாட் என்னையா சூஃப் நான் நினச்சி தாத்தாப்பா போச்சே. மைண்ட் வாய்ஸ் இந்த பேசுகிறதுக்கு இதாயா நேரம் சொல்ல. ஆமாம் என்னத்தை சொல்லுதே, லிட்டில் பிட் ஆஃப் க்ரஷ்ன்னு வேணா. ஸோ பேசுன்ருக்க க்ரஷ்யாக அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு போய் பொரோட்டோ பின்னாடி வேணுமா, எங்கடா ஓர டைஸா அப்படின்னு சொல்லிட்டு பொரோட்டோ லாக் பண்ணிடுவேன்னா. ஏய் நீ பண்ணிப்பாரு ப்ரொப்போஸா, இங்கே பாரு உனக்கு புரியலன்னு பூச்சிட்டு தான் பிடிச்சிருக்கணும், நன்றிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து போய் சொல்லு. அவன் போய் சொல்லுவான், நிஜமாகவே பண்ண போறியாடான்னு பொரோட்டோக்கு ஷாக் ஆகலை கேட்பான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன் மேலே க்ரஷ்ஷாக இருக்கு, நான் உன் பாய் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன்னு கேட்போம். அந்த பொண்ணில் தலையை கீழே கேட்டுட்டான்னு சொல்லி பொரோட்டோ காட்டவுமா. அந்த பொண்ணில் மன்னிச்சிடுங்க, இந்த பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வேணா. ஐயோ இப்படி சொல்லிட்டாலே காணாமா. சோச்சோவில் போய் கவலைப்படாதப்பா தம்பி, வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் கொடுப்பானா. சாப்பிட மாட்டான், அப்படின்னு உதறி விட்டுருவான் அந்த சிப்ஸை. தேவையில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போவான். அவனுக்கு அந்த சிப்ஸு சாப்பிட்றதுக்கு குத்து வைக்கல. ஐயோ காரோட கச்சிங்கன்னு சொல்லுமா. பரவாயில்லப்பா சொல்லிட்டு போவாங்க அகாடமி போனோன்னே அவங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் போயின்னு இருக்கோம். அந்த ஆர்ட் கிளாஸில் ஒருத்தராக ஒரேவங்க. ஸோ அப்படின்னு நிஜமானு கேட்க, என்ன நிஜமானு கேட்க, ஸோ அங்கே ஒரு போர்டில் ஏதோ எழுதியிருக்குன்னு சொல்லணுன்னே அந்த பைப்புள்ள வேறு என்ன எழுதி வச்சுருப்பானா, ஐ க்ரஷ் வித் யூ ப்ளீஸ் அஸ்பெக்டட் பிள்ளை ஏதோ பொண்ணு பேர்லாம் எழுதி வச்சுருப்பான். அது அவன் வேலைன்னா அந்த சோச்சோ பொண்ணு கண்டுபிடிச்சிடுவான். ஸோ அந்த சோச்சோ பொண்ணு சொல்லுவான், அவன் வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும்னே. என்னடா மேலே இந்த பேப்பர் மேலேயே எதுன்னு பார்த்தா ப்ளீஸ் எழுதி அமைச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு காண்டாயிடும். பத்தாததுக்கு அந்த பொண்ணோட பேர்லாம் எழுதி வச்சுருப்பான். ஏன் நடக்குதுன்னு எல்லோரும் யோசிக்க, அது அவனோட வேலையே தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, இவங்க பாட்டுன்னு வந்து போவாங்க. உள்ள நடக்காத தனித்தனியாக. அந்த பையன் ஏதோ மோட்டார் கேப்ஷன் வச்சுட்டு அவன் பாட்டு இங்கே எஸ்கேப் ஆகிடுவான். மாட்டிக்கிட்டோட பொரோட்டோவில்
கவலைப்படாதீங்க நாங்கள் வேலை வரையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்ல இவங்க அதே இடத்துல இருப்பாங்க. பார்த்தா வேலை வலிக்கு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூம்குள்ளே போவாங்க. சரி புக்கு வச்சுருக்க ரூம்குள்ளே போவாங்க. சரி சாரிப்பா ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அவன் கீழே தான் தள்ளி விட்டு பயமுறுத்துவான். டெஸ்ட்டாக வந்துடும். அந்த பொண்ணில் கஷ்டப்பட்டு வழியை கண்டுபிடிச்சோன்னே இங்கே வாங்கயா வழியை கண்டுபிடிச்சேன்னு. ஸோ வழியை கண்டுபிடிச்சோன்னே வெளியே வாங்கடா சீக்கிரம். அவங்கள மூடிடுவான், தாப்பல் போட்டுருவான், வெளியே வச்சு தாப்பல் போட்டுருவான். ஸோ அங்கே டெங்கி வரேன், டெங்கி கழுத்தாக மட்டும் ஒன்று வைப்பான். டெங்கிட்ட மயங்கி விழுந்துருவான். அவன் காதுக்கிட்ட வந்து ஹாய் ப்ளீஸ் ஏற்றுக்கோன்னு சொல்லுவானா. அது ஒரு ரைமிங்காக சொல்லுவான். சரி அது ஒரு வேறு விஷயம். இல்லை புரட்டோ டெங்கி என்னடா ஆச்சு சொல்லி ஓடி வரானா. அவன் சொல்லுவான் அவன் கடத்தின்னு போட்டான் ஏன் அந்த பொண்ணுன்னு. அவன் மேலே போய் நீ நேற்றுக்கிறியாலே கீழே குடிச்சிருவா இல்லை ஒன்றும் தூக்கி போட்டுருவான் அப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். பசங்க ஷட்டாப்டா விட்டுறா பாவண்டான்னுவோன்னா புரட்டா அவனை கண்ணை வச்சு செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அதே பிளாக் சக்கரா. அந்த பிளாக் சக்கரா சீரிஸ் எப்படா முடியும். பிளாக் சக்கரான்னு வாய வலிக்குது. மிச்சுக்கெல்லாம் சைலண்டாக பார்த்துட்டு இருப்பா எல்லாத்தையும். சோச்சோல விட்டுறா லாஸ்ட் மார்னிங் தரேன்டா ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்ல அட்டாக் பண்ணுவான். இவன் தத்துருவா சடரா தத்துருவா. புரட்டோ ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல ஷிக்கடா புரட்டோவில் தில்லா போய் சொல்லலாம் வேணாண்டா கடைசி வாய்ப்பு தரேன் விட்டுறான்னு சொல்ல புரட்டோ பார்ப்பான். இவன் மிச்சுக்கே நான் விடுறது கடத்துனேன் ஒன்று அந்த பொண்ணு சாவணும் இல்லை நான் சாவணும் இல்லை 2 பேரும் சேர்ந்து சாவறோடான்னு சொல்லிட்டு அவன் மறந்துடுவான். சரி சாரிப்பா டைலாக் மாற்றி சொல்லிட்டேன். ஒன்று அவள் ஏற்றுக்கணுன்னுவா என்னோட இதுவே அப்படின்வானா. ஸோ இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச மேலே அம்பு மூலையாக பேச்சு பாம்பு நைஃப் மூலையாக பேயும். இவங்க 2 பேர் தடுக்க அவன் இன்னொரு கட்டி எடுத்து அவங்க 2 பேர் தடுக்க ஆரம்பிச்சிடான். சோச்சல்ல சைலண்டாக பார்த்துட்டுருக்கேன். அந்த பொண்ணை பார்த்துட்டுருக்கேன் என்ன நடக்குதுன்னு. இவங்க அடி வாங்குறதை பார்த்து நான் சோச்சா பொண்ணு கம்முன்னு இருக்கும். சிக்கடா கீழே வந்துடுவான். சாவுற நிலைமையில ரெஸ்டி மிஸ்லேயே தப்பிச்சிருப்பார் பையன். சோச்சோட நிறுத்துங்களா அவன் தைரியம் தான் ஒத்தைக்கு ஒத்தும் போது நீ என்ன ஜெயிச்சிட்டனா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல இந்த சிப்ஸு நான் பெட்டு கட்டுறேன் பவர் ஆஃப் த சிப்ஸ் அப்படின்னு சொல்லுமா. இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு புரட்டை கேட்பான். சம்மந்தம் இருக்குது இதான் என் வாழ்நாள் லட்சமே சி எனக்கு வாழ்நாள் இல்லை இது ஒன்று. இந்த சிப்ஸை நான் பதியமாக வைக்கிறேன். இந்த சிப்ஸை இது ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு என் வாழ்நாள் லட்சம்னு சொல்லலாம். ஸோ அந்த பையனை நான் போட்டிக்கு வரேன் அப்படின்னு கீழே குஷின்னு இருந்து வருவான். நம்ம மட்டும் தெரியுது அவங்க மட்டும் தெரிய மாட்டேங்குது. என்னை கொல்லத்துக்குன்னா 2-3 வருஷத்துக்கு யோசிச்சுக்கணும். கொன்னா நீ டிப்ரெஷனே செத்து போயிடுவேன். நம்ம ஒரு குயிரை கொண்டுட்டு மெயின் அப்படியே பேசி அந்த பொண்ணு லைட்டாக மனசு கரைக்குமா. ஸோ அவனை கீழே போட்டுருவான். இந்த பேட்டில் தான் சண்டை போடாத ஒரு மனுஷன் பிளாக் காரை சொல்ல அந்த கருப்பு கலரில் சிப்ஸ் இருக்கும் சாப்பிட்டு வாட் அஸ் ஃபண்டாஸ்டிக் டேஸ்ட் இப்பட்ட டேஸ்ட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு வேணா. ஸோ அந்த பொண்ணு எந்த சிப்ஸ் வேணும்னு கேட்பேன். சிப்ஸை வச்சு அசால்ட்டாக பேட்டில் முடிச்சிட்டிங்கடா சால்ட்டரோட ஃபீலிங். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாத பண்ணிட்டேன் அறியாத புள்ள எதை தெரியாத பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கேன் புரட்டை பாப்பா. பரவாயில்ல பைப்பில் திருநிட்டான் அவன் ஆரவ போயிட்டு சொல்லு அவளை அழுதுட்டே சொல்லுவான். சாரி என்னை மன்னிச்சிட்டே ஏதோ தெரியாத பண்ணிட்டேன் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை மன்னிச்சிட்டுங்க. அவளை கண்ணை தொசிச்சு சாரி ஆனால் திருப்பி ஒரு வாட்டி கேட்குறேன். இல்லை சாரிலாம் கேட்க வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுமா. அந்த பயலை பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட்டின்னு மயக்கப்பட்டு கீழே வந்துடுவான். என்ன மயக்கப்பட்டு கீழே வந்துச்சு சிப்ஸை சாப்பிட்டு அந்த சோச்சா பொண்ணு வேற மயக்குமா. ஸோ என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரில. ஸோ அந்த பொண்ணுல புரட்டோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் கிளாஸை போய் அட்டன் பண்ண வேண்டியதான்னு சொல்ல மிச்சுக்கலை இவன்கிட்ட ஏதோ இருக்குப்பா அந்த இதுன்னு சொல்ல அப்படியே அந்த பர்கர் கடை காமிக்கிறாங்க. 3 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த பிளாக் சக்கரை நான் எல்லாருக்கிட்டே பார்த்துருக்கேன். டெங்கி கிட்டனா இந்த முதல்ல ஆரம்பிச்சு நான் நினைக்குவேன் அப்படின்னு இழுப்பான். ஆமாம் ஆனால் ஒரு கிரியேச்சர் சம்மனிங் பண்ண போட்டு கூட அந்த மாதிரி கிரியேச்சர் வந்துன்னு சொல்ல ஆமாம் இருங்க நான் வரைஞ்சி காமிக்கிறேன்னு டொப்பக்கட்டின்னு பெருசாக வந்தது சம்மனிங் பண்ண போது அவ்வளோ சக்கரை இருக்கேன் உடம்புல நானே நம்மளை இருங்க வரைஞ்சி காமிக்கிறேன் ஆர்டிஸ்ட்ரா நான் ஒரு இதை பார்த்து எனக்கே சிரிப்பு வருது. ஸோ யாருக்கு சிரிக்கணும்னு தோந்து சிரிங்க. இவன் கலைப்பான் மிட்சுகே இதோட நீ கார்ட்டூன் நல்லா வரைய மாட்டியான்னு. சிக்கம்மாரில் இதெல்லாம் ஒரு டிராயிங்லேயே சொல்லக்கூடாதுன்னு சிக்கடா அசிங்கமாடிய புரட்டோ அப்படி நருட்டோ காமிப்பாங்க. நருட்டோ என்ன பேசுனா சிக்கமாரி என்ன சொல்லனா நருட்டோ உசுகாமி நருட்டோ லாட் ஓகே லாட் நருட்டோன்னு வேணா நருட்டோ தூக்கி லாடை தூக்கி குப்பத்தட்டில் போடுங்க நருட்டோன்னு மட்டும் கூப்பிட
ஏன் இந்த விஷயம் ரொம்ப நாளாக இழுத்தடிக்கின்னு நருட்டோ சொல்லுவானா, அப்படியே அந்த மிட்சுக்கே பைடை காமிப்பாங்க அந்த இருட்டில். பொருட்டோ உசுகாமே உன்னால் மட்டும் எப்போ அந்த ஆரோவை பார்க்க முடியுது அவன் கேட்குறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டாட்டா பை பை சி யூ, டாட்டா பை பை சி யூ.